அப்பா எல்லா பர்ச்சேஸும் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டு போயிடலாமா? ம் சரி. ஆமா, ரொம்ப நேரமா மலரை காணோம். மலர் எங்க போனா? ஏ மலர், மலர் மலர் எங்க போனா? மலர் எங்க இருக்க? ஆமா, நீ இப்ப எங்க தங்கி இருக்க? ஒரு பக்கத்துல. அடப்பாவி. என்ன? சரி சரி, கிளம்பு. என்ன தேடுவாங்க. ஹேய் மலரே, நீ இப்பதான் மலர் வந்த, அதுக்குள்ளே வா ப்ளீஸ் மலரே. மலர் சரி சரி, எங்க அம்மாலாம் கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். ப்ளீஸ் 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 மலரே. கூப்பிடுறாங்க, நான் போணும்டா. டேய் என்னடா? நான் உனக்காக தான் வந்திருக்கேன். எதுவுமே கொடுக்காம போனேன் எப்படி? ப்ளீஸ் ஒன்னே ஒன்று குத்துட்டு போயேன். செருப்பு. மலரு ஏய் எங்க போன இவ்வளவு நேரம்? இங்கதான் பக்கத்துல. சரி சரி சரி, வா வா கிளம்பலாம் கிளம்பலாம். எல்லாரும் வாங்க, வண்டியில இருங்க. வாங்க வாங்க வாங்க, வா வா. ஏறி 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 ஏறி. அப்பா நீங்களே இருங்கப்பா. இருங்க. போ. உட்கார்டி. சொல்லுங்க சார், என்ன சாப்பிட்றீங்க? சீதா, என்ன சாப்பிட்ற? நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. மஷ்ரூம் பிரியாணி இருக்காப்பா? போடி. சார், ரைஸ் ஐட்டம்லாம் முடிஞ்சிருச்சு, டிஃபன் தான் இருக்கு. அடையவியல் அதெல்லாம் இல்லை சார், இதில் இருக்கிற ஐட்டம் தான் இருக்கு. பார்க்குறேன். சரிப்பா, 2 பிளேட் சாம்பார் இட்லி கொடு. ஓகே சார். மேடம் உங்களுக்கு? 2 பேருக்கும் தான்ப்பா. ஓகே சார். இட்லி தோசை பூரி சார். இட்லி தோசை பூரியா? ஏங்க என்னங்க மசால் தோசை 90 ரூபா போட்டிருக்கீங்க? எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், 2 இட்லி. ஓகே. ஏய், என்ன சிரிப்பு?
இங்கேயும் சாம்பார் இட்லி ஆர்டர் பண்ணீங்கல்ல, அதான் சிரிச்சேன். கல்யாணமான புதுசுல உன்னோட ஃபேவரட்டே அதுதானே? ட்ரிபிளிகேன் பெரிய வீட்டில் இருந்தப்ப ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வாங்கினதும் உன்னை நான் ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டு போய் சாம்பார் இட்லி வாங்கி தருவேனே. என்ன மறந்து போன விஷயம் எல்லாம் திரும்பவும் ஞாபகத்துக்கு வருதா? சரியா ஒரே ஒரு வருஷம் நீயும் நானும் நமக்குன்னு வாழ்ந்தது. அப்போவும் என் அம்மா அப்பா அக்கான்னு அந்த பெரிய வீட்டில் எல்லாரையும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்வேன். பிள்ளைங்க பிறந்த பிறகு நமக்குன்னு பிடிச்சது எல்லாம் போய் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சே வாழ்றதா போச்சு. திரும்பவும் ஒரு மனுஷன் அவனுக்குன்னு வாழ ஆரம்பிக்கிறது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தானே. சரி, உனக்கு என்ன வேணும்? அதான் சாம்பார் இட்லி ஆர்டர் பண்ணிருக்கீங்களே. அது இல்ல சீதா, வேற என்ன உனக்கு வேணும்? வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த சந்தோஷமும் நிம்மதியும் போதும். எப்பவும் இப்படி ஒன்னா உங்க கூட உட்கார்ந்து சாம்பார் இட்லி சாப்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலையே அந்த கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு. இதுவே போதும். நல்லா பேச கத்துக்கிட்ட. என்னப்பா சாம்பார் இட்லியில சாம்பாரே காணுமே? அவ்வளோதாங்க சார் வரும். எங்க ஊர் ஹோட்டல்ல எல்லாம் இட்லி சாம்பார்ல மிதக்கும். கொண்டு வரேன் சார். அம்மா எனக்கு கேக் வேணும். எனக்கு ஐஸ் வேணும். அதெல்லாம் எதுவும் வாங்கி தர முடியாது, பேசாம இருக்கணும். அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்ப்பா. ஒரு நாள் தானே வரோம், அது கூட அப்படி பண்ணுவ? என்ன அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் உடனே வாங்கி கொடுக்கணுமா? பேசாம இருங்க. அம்மா ப்ளீஸ். ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கியே கொடுக்க முடியாது. பாப்பா கவலைப்படாத, டாடி வாங்கி தரேன், வெயிட் பண்ணு. ரேவதி விடு ரேவதி. முடியாதுன்னு சொல்றல, எழுந்து வாங்க, எழுந்து வாங்க ரெண்டு பேரும். சீதா, சாப்பிடு. வாங்கடி. மா, எவ்வளவு சொன்னாலும் சாப்பிடவே மாட்டேங்கறாங்க. நீ கொஞ்சம் ஊட்டி விடுறியா? சரி, உட்காருவே. ஹே, உட்காரு. உட்காருமா. நான் பாட்டி பக்கத்துல உட்கார்ந்திருக்கேனே. அங்க என்ன பாக்குறீங்க? அவங்க தான் ஊட்டிட்டு இருக்காங்கல்ல, சாப்பிடுங்க பேசாம. ஏண்டி அவங்கள நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? அவங்க தானே ஊட்டி விடுறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க சாப்பிடுங்க. அப்பா நானும் தாத்தா பாட்டி கிட்ட போய் உட்காந்துக்கிறேன். போடா, எப்படி இருந்தாலும் பில்லு கொடுக்க போற டேபிள் தானே, என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்க போ. போ. தாத்தா உனக்காக தான். போடா. போடா. குளிர்தா? நான் வேணா உன்னை கட்டி பிடிச்சிடுவா? தேங்க் யூ. எங்க பூரி. ஆயில் ஐட்டம் சாப்பிட்டா பிம்பிள் வந்துரும். ஆமால. ஆமா தங்கம், அதனால நீ இட்லி தான் சாப்பிடணும். நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு சம்பந்தமான விஷயத்த நான் எப்பவுமே மறக்க மாட்டேன், ஓகேவா? வாங்க. நான் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். என்னங்க சாப்பிடுங்க சொல்றேன்ல, சாப்பிடுங்க. ஏங்க அங்க உங்க தம்பியை பாருங்க. ஏன்
அவனுக்கு என்ன? பொது இடத்துல கூச்சம் கூட இல்லாம ஒட்டி உரசிக்கிட்டு இருக்காங்க. விடுறி, காசா பணமா உரசிட்டு போட்டுமே விட. உங்களுக்கு எல்லாமே காசு தானா? ஆமா, இல்லையா பின்ன? 50 ரூபா கொடுக்க முடிஞ்சவன் இந்த மாதிரி ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட போறான். 10 ரூபா கொடுக்க முடிஞ்சவன் ரோட்டு கடையில உட்காந்து சாப்பிட போறான். அதுவும் முடியாதவன் என்ன பண்ணுவான்? வீட்ல இருந்தே புளியோதரை கட்டிட்டு வந்து சாப்பிடணும். பணம் தான் ஒருத்தவன் வாழ்க்கையை முடிவு பண்றது. உங்ககிட்ட போய் பேசணும் பாருங்க. என்ன சொல்லணும்? சொல்லாத, சாப்பிடு. சாப்பிடுறேன். சாப்பிடுறியா? கண்ணாடி நல்லா இருக்குதா? சீதா, நீ சாப்பிட்டு. பிள்ளைங்களுக்கும் வந்துட்டோங்க. ஏய், பசிக்குதுன்னு சொன்னல. பரவாயில்லங்க. ஏய், நீங்க 2 பேரும் என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? நான் பொங்கல் ஆர்டர் பண்ணிருக்கேன். நான் தோசை ஆர்டர் பண்ணிருக்கேன். நீங்க? நான் பாட்டி கிட்ட இருக்கிற சாம்பார் இட்லி எடுத்துக்க போறேன். இந்தடா சாப்பிடு. இந்தா இத போட்டுக்கோ. இத கொடுங்க. என்ன? கல்யாணம் ஆகுற வரைக்கும் அப்பா அம்மாவுக்காக, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புருஷனுக்காக, அப்புறம் பிள்ளைங்களுக்காக, அப்புறம் பேர பிள்ளைங்களுக்காக. ஏய், நீ எப்பதான் உனக்காக வாழ போற? ஒரு சாம்பார் இட்லிக்காக இவ்ளோ பெரிய தத்துவமா? இது தத்துவம் இல்ல, இதுதான் நிஜம். தோசையை இவளுக்கு வச்சிருப்பா. இவளுக்கு வச்சிடு. உனக்கு நான் ஊட்டி விடவா? சரி. சீதா, என்னங்க? அப்படியே 2 வாய் நீயும் சாப்பிட. இருக்கட்டுங்க, நீங்க சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட ஊட்ட முடியாத அளவுக்கு எவ்வளவு பிஸியா இருக்கா பாரு ரேவதி. அப்படியே தெரியும் பாரு. விடுங்க. நீ ஏன் இப்படி பண்ற? என்னடி? முதல்ல போடா. பாத்திர போறாங்க. லூஸ் மாதிரி பண்ற. சீதா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. வேண்டாங்க, பிள்ளைங்க மிச்சம் வச்ச இந்த தோசை பொங்கல்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். இல்லங்க. ஒழுங்கா போடேண்டா. எங்க பாத்ரா பேக கொடுங்க. டைமாச்சே. இத புடிங்க. சரிங்க, சாம்பார் இட்லியே சொல்லுங்க போதும். பேரர், அம்மா, எவ்வளவு நேரமா சாப்பிட்டுட்டு இருப்பீங்க? போட்டிங் டைம் ஆயிடுச்சு, போலாம். டேய் இல்லடா, அம்மாவுக்கு ஆர்டர் பா, பாதி நாள் இங்கேயே போயிடுச்சுப்பா. சரி போலாம்ப்பா, வாங்க வாங்க.
அம்மா போட்டிங் போக போறோமா? ஆமா விஜய், உனக்கு பயமா இருக்கா? இல்ல போட்டிங் போலாம். போலாம், ஜாலியா இருக்கும். டேய் மறுபடியும் 2 பாத்ரூம் வந்தா இப்பவே சொல்லிடு. போட்ல ஏறினதும் ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி ஆத்துல போட்டுரும். போட்டிங் போலாம்ப்பா, ஜாலியா இருக்கும். பறக்காத, அதுக்கு தானே வந்திருக்கோம். போலாமா? வெயிட் பண்ணு, கண்டிப்பா போலாம். எங்க இருங்க, நான் பணம் கொடுக்குறேன். நீங்க போய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. நானும் சம்பாதிக்கிறேன்னு காட்டணும்ல, எதுக்கு தான் இருக்காரோ இவரு. ச்சே. உமா இருமா. அப்பா பரவாயில்ல, இருக்கட்டும்ப்பா. உமா நீ எடு. ஏய் இருடா, நானே கொடுக்குறேன். இந்தா. சரிப்பா. ஏய் போடா. எப்படி போட்டிங் போறல? வானே போயிட்டு வந்துடலாம். சரிப்பா. வா வா வா, இருங்க வந்துறோம். இங்க இரு. சீதா, உனக்கு போட்டிங் பிடிக்கும் தானே? இதுக்கப்புறம் நமக்கு என்னங்க இருக்கு? பசங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தீங்கல்ல. ஏய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்லையே. இஷ்டம் தாங்க, அதான் போக போறோம்ல. ம், எனக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு, ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏய் மலரே, போண்டி பார்க்க போறாங்க, போடா. ஐஸ்கிரீம் வேணுமா? போயிடு. நான் வேணா ஓடி வந்து தரவா? நான் வரட்டா? கொன்றுவேன். போயிடு ஒழுங்கா. சிவ நீ வா. போ. ப்ளீஸ். நீ வரலன்னு வச்சுக்கோ, நான் தொங்கிடுவேன். நீ போ, வரேன். வரியா? எஸ். சரி போ, வரேன். பா, கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கியாச்சுண்ணே. ஏய் போடா. 1 2 ஏய் விஜய், டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டாப்ல இந்த ரவி. எப்படி? அப்பா, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. நான் போட்டிங்லாம் வரல. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. ஏய், அத டிக்கெட் எடுக்கிறது முடிய சொல்ல வேண்டியதானே? ஒரு டிக்கெட் இப்ப வேஸ்ட்ல. ஹே, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, இப்ப என்ன திடீர்னு? தலை எப்ப வலிக்குதோ அப்பதானே சொல்ல முடியும். சரி பரவாயில்ல, நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. அம்மா, சாவி இருக்கா? இருக்குப்பா. சரி, பாது பத்திரமா போ. ஓகேப்பா. ஏங்க, நீங்க வரதுக்குள்ள உங்க பையன் போட்டிங்னு உயிரை எடுத்துட்டான். டேய், வெயிட் பண்ண மாட்டியா? சரி வாங்க போலாம். அம்மா, நீங்க ரெண்டு பேரும் எங்க வரீங்க? அதானே, உங்களுக்கு டிக்கெட்டே வாங்கலையே. டேய், ஏன்டா? இல்லப்பா, அம்மாவுக்கு பிடிக்காத நினைச்சா அதனால வாங்கல. அங்க பாருங்க, அந்த போட்டு பெடல் போட்டுப்பா. அப்புறம் மூட்டு வலி வந்தா அதுக்கு தனியா செலவு பண்ணணும். ஆமாப்பா, ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாப்பா. நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வந்தோம்.